நண்பர்களே, ஜனவரி 20 20ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை நறுமணமான வேரும் பாலும் பழமும் கலந்த ஜில் ஜில் சர்பத். இயற்கையான முறையில் நல்லா மணக்கக்கூடிய வேர்களும் இயற்கையான பாலும் பழங்களும் கலந்த சர்பத்தை நம்ம பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: வெட்டி வேர், நன்னாரி வேர், தேங்காய் அரைமுடி, பாதாம் பிசின் 4, சப்ஜா விதை 3 ஸ்பூன், பாதாம் 5, பிஸ்தா 5, முந்திரி பருப்பு 5, வால்நட் 2, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, தேன் 2 ஸ்பூன், பழங்கள்: ஆரஞ்சு பழம் 1, மாதுளை அரைப்பழம், அன்னாச்சி அரைப்பழம். செய்முறை: 2 லிட்டர் மண்பானை பிடிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன மண்பானையில் வெச்சி வேரையும் நன்னாரி வேரையும் நைட்டே நம்ம போட்டு ஊற வச்சிடறோம். தனியாக ஒரு சின்ன பவுலில் பாதாம் பிசினை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம நைட்டே ஊற வச்சிடுறோம். இயற்கை நறுமணமுள்ள ஜில் ஜில் சர்பத் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அடுத்த நாள் காலையில் அரைமுடி தேங்காய் பால், கட்டியான தேங்காய் பால் எடுக்கிறோம். தேங்காய் பால் எடுத்துட்டு 3 ஸ்பூன் சப்ஜா விதையை 5 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கொலன்னு அழகாக பார்க்குறதுக்கே கண்ணாடி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்றோம். அரைச்சிட்டு ஆரஞ்சு பழத்தை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறோம். மாதுளை பழத்தையும் முத்துக்கள் ஃபுல்லாக எடுத்து, அன்னாச்சி பழத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கழுவி கட் பண்ணி, இந்த ஆரஞ்சு பழம், மாதுளை, அன்னாச்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்றோம். அரைச்சிட்டு சாறு புழிஞ்சு எடுத்துடுறோம். இந்த ஆரஞ்சு, மாதுளை, அன்னாச்சி பழ ஜூஸ் கூட நன்னாரி வேர், வெட்டி வேர் கலந்த மண்பானை தண்ணியை 1 டம்ளர் எடுத்துக்கிறோம். தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்துக்கிறோம். பாதாம் பிசின் ஊறின அந்த பிசினை தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அந்த பாதாம் பிசினை மட்டும் ஆட் பண்ணுறோம். சப்ஜா விதையிலையும் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அந்த சப்ஜா விதையை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டு பார்த்தோன்னா, தேன் ஒரு 3 ஸ்பூன் விட்டு நாட்டு சர்க்கரையும் அதில் ஆட் பண்ணி குடிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜில் ஜில் சர்பத்து செம்மையாக இருக்குங்க. குடிச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த வெட்டி வேரும் நன்னாரி வேரும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, எல்லாருக்குமே இதனுடைய மனம் பிடிக்கும். நாட்டு மருந்து கடையில் நன்னாரி வேர் சொன்னால் தருவாங்க. இல்லைனா இதுக்கு பேர் நாட்டு மருந்து கடையில் நறுக்கு முளம், நறு நீண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டி வேரும் நன்னாரி வேரும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் உள்ள உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதாக இருக்குது. எந்த காலத்துலேயும் பயன்படுத்திக்கலாம். வெயில் காலத்துலேயும் பயன்படுத்திக்கலாம், மழை காலத்துலேயும் பயன்படுத்திக்கலாம், எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் மினரல் வாட்டர் தான் பயன்படுத்துகிறோம். மினரல் வாட்டரில் மினரல்லெஸ், அதில் உள்ள மினரல் ஃபுல்லாக அழிக்கப்படுது. அப்போ நம்ம அதுக்கு உயிரூட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, மண்பானை தண்ணி குடிக்கிறதுல நம்ம உயிரூட்டம் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம குடிக்கிற நார்மல் வாட்டரில் வெட்டி வேரும் நம்ம நன்னாரி வேரும் சுடுதண்ணிலையும் போட்டு குடிக்கலாம், நார்மலான வாட்டர்லையும் குடிக்கலாம். அப்போ இந்த தண்ணிக்கு நம்ம உயிரூட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இயற்கையான வேர்களை வெட்டி வேரையும் நன்னாரி வேரையும் போடும்போது நறுமணமிக்க தண்ணியாக நமக்கு இருக்கிறத விட உடலில் உள்ள உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு இது பயன்படுது. குடிக்கிறதுக்கு இதமாக இருக்குது. உடலில் வேர்வையை கூட்டுது. அதே மாதிரி சிறுநீரில் உள்ள கழிவுகள் வெளியேற்றுவதற்கு இந்த தண்ணி நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நம்மளோட ரத்தத்தை தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. சிறந்த தூக்கம் வருது. இந்த மாதிரி நறுமணமிக்க தண்ணியை குடிக்கும் பொழுது நமக்கு நல்ல தூக்கம் இருக்குது. மன பதட்டம்லாம் போகுது. நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இயற்கையாகவே நம்மளுடைய உள்ள உறுப்புகளுக்கு குளிரூட்டக்கூடிய சாதனமாக பயன்படக்கூடியது இந்த நன்னாரி வெட்டி வேர் கலந்த தண்ணீர். அதனால் நம்ம இந்த நன்னாரி கலந்த தண்ணீரை, வெட்டி வேர் கலந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது நமக்கு நிறைய நமக்கு பாடியில் ஒரு புத்துணர்ச்சி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஜூஸாக பயன்படுத்தும் போது நமக்கு எனர்ஜி கிடைக்குது. இப்போ எனர்ஜி ட்ரிங்காக நம்ம இன்று இந்த இயற்கையான நறுமணமான வேர்களையும் பழங்களையும் பால், தேங்காய் பால் இது கூட சேர்த்து நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய பாடியில் நல்லா ஒரு எனர்ஜி கிடைக்குது. நமக்கு ஒரு நிறைய நோய் சரியாவதற்கு பயன்படுவதால் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உட்கார்ந்து உமிழ்நீருடன் கலந்து குடித்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.